விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழகத்தில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி என்பது பற்றிய தகவல்களை வரைகளை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. ஓவர் டு யூ அஞ்சலி. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே இப்போ பொங்கல் பண்டிகைக்கு தயாராகிட்டு இருக்கோம். இன்று இரவிலிருந்தே பல்வேறு பயணிகள் அவங்களோட சொந்த மாவட்டங்களுக்கு போகிறதுக்காக ரெடியாகி இருப்பீங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய நாட்களில் மழையினுடைய தாக்கம் இருக்குமா அல்லது வானிலை நிலவரம் எவ்வாறாக இருக்கும் என்பதை நாம் இப்போ பார்த்து விடலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இந்திய வரைபடத்தினுடைய காட்சிகள் நமக்கு சொல்வது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வரக்கூடிய நாட்களில் நமக்கு வட மாவட்டங்களில் குளிரினுடைய இந்த தாக்கம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வட இந்திய குளிரலையானது தெற்கு நோக்கி ஈர்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக என்ன ஆகும் என்று கேட்டால், நமக்கு பெங்களூரு வரையிலுமே நமக்கு ஒரு குளிர் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் வரக்கூடிய நாட்களில். இந்த குளிரலையானது நமக்கு தமிழக பகுதியிலும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகாலையிலும் மாலை நேரங்களிலும் ஒரு அதிகப்படியான குளிரலையை நம்ம உணரலாம். ஆனால் மதிய நேரங்களில் நமக்கு இந்த வெயிலினுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப குறிப்பாக பார்க்கக்கூடிய இந்த வட பகுதிகளாக இருக்கக்கூடிய புதுடெல்லி, பரேலி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், கோட்டா, ஜான்சி, கான்பூர், அலகாபாத் இந்த இடங்கள்லாம் ஒரு 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இந்த வெப்பநிலையானது இருக்கும். ஏன்னா குளிர்பதம் அங்கு அதிகமாக இருப்பதனால. இது மற்ற நம்மளுடைய பகுதிகளாக சொல்லக்கூடிய இந்த சென்னை, புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்கள்லாம் நமக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பநிலையானது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 18 to 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கக்கூடும். நம்ம போன வாரம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது முற்றிலுமாக நகர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால வரக்கூடிய ஒரு 5 நாட்களுக்கு நமக்கு மழையினுடைய தாக்கம் என்பது மிக மிக குறைவுதான். அதற்கு மாற்றாக குளிர் நிறைந்த ஒரு உணர்வையும் அதே நேரத்தில் மதிய நேரங்களில் ஒரு வெயிலினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு வானிலை நிலவரம் தான் நமக்கு வரைபடம் காட்டுது. இப்போ இந்த நிலையில நமக்கு இன்னும் மேலும் விரிவாக விளக்குவதற்காக இணைந்திருக்கிறார் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் அவர்கள். சார் வணக்கம். நம்ம சென்ற வாரமே பேசியிருந்தோம், அறுவடை நாளில் மழை வந்துகிட்டு இருந்தது அப்படின்னு மாதிரி. ஆனால் இப்போ மழையினுடைய அந்த தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையும் நெருங்கி விட்டது. இன்றிலிருந்து எல்லாரும் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இருக்கும் சார் இந்த பொங்கல் முடிய நமக்கு வானிலை நிலவரமானது? வணக்கம் அம்மா. வணக்கம். தற்பொழுது அதாவது ஏற்கனவே நமக்கு மழை கொடுத்து வந்த காற்று சுழற்சியானது மாலத்தீவு பகுதியை விட்டு மேற்கு நோக்கி விலகி சென்று கொண்டிருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய காலம் எல்லாம் பெரும்பாலும் கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டதாகவே சொல்லலாம். ஆனால் வடகிழக்கு பருவ காற்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மேகம் சூழ்ந்த வானிலைகள் மற்றும் அவ்வப்பொழுது தென் கடலோர பகுதிகளில் தூறல் விழலாமே தவிர பெருமழைக்கு வாய்ப்பில்லை. தற்பொழுது இந்த காற்று சுழற்சியும் மாலத்தீவு பகுதிகளை பகுதியை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்கள் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி கோடை காலம், அதனைத் தொடர்ந்து மழை காலமாக தொடங்க இருக்கிற காரணத்தினால நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டி காற்று சுழற்சி தென் அரை பகுதிகளில் வலுவாகி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வட இந்திய நிலப்பகுதிகளில் இருந்தும் இமயமலை பகுதி அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தும் குளிரலையை இந்திய தீபகற்பம் வழியாகவும் குறிப்பாக தமிழ்நாடு வழியாகவும் தெற்கு நோக்கி இருக்கின்ற காரணத்தினால இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பெரும்பாலும் குளிர் வானிலை தான். அவ்வப்பொழுது பனிமூட்டங்கள் காணப்பட்டாலும் பெரும்பாலான நாட்கள் குளிர் வானிலை தான். ஆனால் காற்று சுழற்சிகள் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் பகுதிகளில் இருந்து, தென்சீன கடல் பகுதியில் இருந்து, தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் இருந்து நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றன. இதனால சிங்கப்பூர் உள்ளிட்ட தமிழர் வாழக்கூடிய பகுதிகளில் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வரக்கூடிய பொங்கல் நாளிலே தமிழர் வாழக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா பகுதிகளில் மழை பொழிவு இருந்தாலும் அந்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதியில வழக்கம் போலவே அது மாலத்தீவு பகுதியை நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறது. இதனிடையே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தீவிர காற்று சுழற்சி தமிழர் வாழக்கூடிய மொரீஷியஸ் நாட்டிற்கு அதிதீவிர புயலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் தினத்துல தமிழர் வாழக்கூடிய மொரீஷியஸ் நாட்டிலே பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட போகிற நிலையில நமக்கு குளிரலையை கொடுக்கும் வகையில வட இந்திய குளிரலையை ஈர்த்து நமக்கு தெற்காக அந்த குளிர்காற்றை எடுக்கும் வண்ணமாக தற்பொழுது தென் அரைக்கோள பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அதிதீவிர புயல் மொரீஷியஸ் நாட்டை வரக்கூடிய மாட்டு பொங்கல் தினத்துல
மிக வரலாறு காணாத ஒரு பாதிப்பை, வெள்ள பாதிப்பையும் புயல் பாதிப்பையும் மொரீஷியஸ் நாட்டுக்கு கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் சிங்கப்பூர், மலேசியா பகுதிகளிலையும் மழை பிடிப்பை கொடுக்க போகிறது. இந்த 2 நிகழ்வும் நிறைவடைந்த பிறகு வரக்கூடிய 23, 24, 25 தேதிகளிலே ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது வட இந்திய குளிரலையோட தாக்கத்தால் மழை பொழிவை கொடுக்குமா அல்லது வெறும் மேகமூட்டத்துடன் தூறலை மட்டும் கொடுத்து விட்டு செல்லுமா என்பதே ஆய்வில் இருக்கிறது. இருந்த போதிலும் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே குளிர் அலையும் பனிப்பொழிவும் மட்டுமே இருக்குமே தவிர பெரிய அளவிலே மழை எதிர்பார்க்க முடியாது. அறுவடை விவசாயிகள் நிம்மதியான ஒரு அறுவடையை செய்யலாம். அதே போல பொங்கல் பண்டிகையும் சிறப்பான ஒரு கொண்டாட்டமாக அமைத்துக் கொள்ளலாம் என்றுதான் தெரிகிறது. நன்றி சார். இணைப்பில் இணைந்து உங்களுடைய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி வரக்கூடிய நாட்களில் மழையினுடைய தாக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே இருந்தாலும் அது நிச்சயமாக பொங்கல் பண்டிகைக்கு இருக்காது என்று சொல்லப்படுகிறது. நேயர்களே, இதுதான் இன்றைய வானிலை பொறுத்தவரையே பொதுவான தகவலாகவும் இருக்கிறது. விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.